கஞ்சி மஞ்சி அடங்கோ. மோடி தான் எங்க தமிழ்நாட்டுக்கே டேடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை இல்லை, பொய் தான். மோடி பிஎம்மா இருக்கனால தான் சிஎம்மா இப்போ இவங்க வச்சிருக்காங்க எடப்பாடியை. அவர் மோடி டேடி ரைமிங்கா இருக்கிறதுனால வச்சுட்டு இருப்பாங்க. மோடி எடப்பாடிக்கிறாங்களா ஒரு 10 கோடி வருதுன்னா 5 கோடி பிரிச்சு எடுத்துப்பாங்க. அதனால வந்து அவங்க போனதா ஏன்னா வந்து கூட்டணி அவங்க. மோடி தான் தமிழ்நாட்டுக்கு டேடினா இது பயங்கரமான எப்படி சொல்லுதல பஜனத்துல பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். ராஜேந்திர பாலாஜி சொல்லுவான் மோடிலாம் நார்த்துக்கு போனாலும் ஒர்க் அவுட் ஆகும், சவுத்லலாம் முடியாது. இப்போ நார்த்தில் எலெக்ஷன் வச்சா கூட மோடி கஷ்டம். இந்த ஃபார்மல் இதில் இப்போ மோடி எலெக்ஷன் வச்சா கூட கஷ்டம். பெத்த அப்பா அம்மா தவிர மற்றவங்களை யாரையும் அப்பா அம்மான்னு சொல்றது வந்து தவறான விஷயம். மோடி வந்து அவருக்கு இருக்குது பெரிய தாடி. அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல ஓடுவார் கிருஷ்ணாபட்டியை தேடி. அடிமை அதிமுகன்னு சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் சொல்றாங்க. ஏன் அது போலாம் சொல்றாங்க? ப்ரோ அடிமை அதிமுகனா அதான் ப்ரோ, அதுக்கு தான் பிஜேபிக்கு அடிமையா இருக்குல்ல ப்ரோ. ஆமா தல அவர் அடிமையா தான் தலைக்கிறாரு. மோடி என்ன சொல்றது தள்ளி ஆட்டுறான், வேற என்ன பண்ண முடியும்? அவள் தான் மோடி சொல்றது கேட்கறாங்க மொத்த பேரும், அதனால அடிமைன்றாங்க. அவ்வளவுதான். சசிகலா வந்து எடப்பாடி ஐயா வந்து அறிவிக்கும் போது இவர் வந்து காலில் விழுந்ததால வந்து எல்லாமே வந்து பேஸ்புக்கில் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அடிமைன்னு சொல்றாங்க. அவர் இப்ப ரஜினி வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அது வந்து ஒரு மாய கண்ணாடி மாதிரி. அவர் வந்து என்ன தலை பிரயோஜனம்? இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துல செத்துருவாரு. அவர் வந்து என்ன அதுக்கப்புறம் யார் பாப்பா அவங்க ஆட்சியா? அவர் வருது வேஸ்ட்ன்றதான் என்ன பண்ணிக்கிறாரு இது வரைக்கும் சொல்லி அவரை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல. நான் சின்ன வயசுல இருந்தே ரஜினி ரசிகர் தான். ஆனா அரசியல் ரீதியாக நான் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன். அவர் வந்து அரசியலுக்கு வர்றதே தவறு ஃபர்ஸ்ட். அவர் வந்து என்ன பண்ண போறாரு போற காலத்துல அதிகாலத்துல வேஸ்ட். ரஜினி டெபாசிட் வாங்கினா பெரிய விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் சினிமாவை ரொம்ப ரசிப்பாங்க. ஆனா ஓட்டு போடுறன்றது வந்து அவ்வளவு சுலபமா ஓட்டு போட மாட்டாங்க. அவருக்கு ஒரு பொருத்தமான சின்னம் கொடுத்தா என்ன கொடுக்கலாம்? சின்னம் வாங்கி என்ன பண்ண போறாரு? ரோஜா பூ மாதிரி, பூந்தோட்டம் மாதிரியா, இல்ல பூக்கள் மாதிரியா? ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானா அப்படியே வந்து அவருடைய சின்னமா கொடுக்கலாம். நிலான்னு சொல்லுங்க. நிலா சின்னம் யாருக்குமே அந்த சின்னம் வரலைங்க. நிலம் நான் சின்ன வாழைப்பழம் உரிச்சு வாயில வைக்கிறது. கட்சிக்கே தகுதி இல்லை, சின்னத்துக்குலாம் எதுக்கு ஒரு தகுதி? முதியோர் சின்னம் கொடுக்கலாம். எனக்கு ரஜினிகாந்த் அவர் கேட்டா விஜய் டிவி அந்த இதுலலாம் என்னன்றாரு, எனக்கு வயசானாலும் நான் கில்லு மாரி இருப்பேன் அப்படின்றாரு. அச்சா பொத்துன்னு ஊய்ந்துருவாரு கீழே. அதான் கதை. அன்னைக்கு கூட அவர் பிறந்த நாளைக்கு ஒரு லேடிஸ் வந்து அழுகுறாங்க. எப்பா நான் உன்னை வந்து பார்க்கணும் வீட்டுக்காரங்க அழுகுதுதா. அவன் இங்கே விட்டு அண்ணாத்த ஷூட்டிங் போய்க்கிறான். இதெல்லாம் தேவையான ரசிகர் உனக்கு எவ்வளோ பேர் காத்துனுக்கிறாங்க. பைத்தியன்றானுங்க. ஃபேஸ்புக் டிக்டாக் யூஸ் பண்ண அவன் தான் அவன். சங்கிங்கன்னா என்னன்னா? சங்கினா பிஜேபி தான். ஏன் அப்படி சொல்றாங்க சங்கிங்கன்னு? ஏன்னா கடவுள் பேர் சொல்லி அவன் தான் ஏமாத்தான் கடவுள். அதனால தான் சங்கி. கஞ்சி மஞ்சி அடங்கோ.